ஹாய் ஜான்சி, எப்படி வெங்காய பொடி வீட்டிலேயே தயாரிப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி ட்ரை பவுடர் ஐட்டம் நாமளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபார்முலாலாம் சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு பூண்டு பொடி, வெங்காய பொடி எல்லாம் செய்ய தேவை இருக்கும். சோ வெங்காய பொடி எப்படி நாமே தயாரிக்கிறது அப்படிங்கறத இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து உரிச்சு கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த வெங்காயத்துல பாத்தீங்கன்னா இப்படி எதெல்லாம் இருக்கும் எல்லாமே செப்பரேட் ஆகுற மாதிரி கையில வந்து பெசரி விட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கணும். அப்படி சின்ன வெங்காயத்துல செய்யறது ரொம்ப சிரமம். சோ பெரிய வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து போட்டுட்டு இத ஒரு நாள் முழுக்க வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிச்சதுன்னா ஒரே நாள் வெயிலேயே சுருங்கிரும். சுருங்கின பின்னால அடுத்த நாள் இதை எடுத்து வடச்சட்டியில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பச்சையாவே இப்படியே போட்டு ரோஸ்ட் பண்ணா சட்டியில போய் ஒட்டிக்கும். ஒரு நாள் காய வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா ஒட்டாது. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் நம்ம வெயில காய வச்சு எடுத்தா பவுடர் பண்ற கண்டிஷனுக்கு வந்துடும். அல்லது சீக்கிரமா நமக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே மைக்ரோவேவ்ல வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணீர் பதம் வந்து இழுத்துக்கும். சோ சுண்டி போய் நமக்கு பவுடர் பண்ற கண்டிஷனுக்கு வந்துடும். நான் இப்ப இத மைக்ரோவேவ் அவன்ல வைக்கிறேன். இப்ப நம்ம வெங்காயத்தை ஒரு 3 மினிட்ஸ் ஓவன்ல வச்சு எடுத்தாச்சு. நல்ல சூடா இருக்கு. அப்படியே 10 மினிட்ஸ் வெளியே வச்சு இந்த சூட்டை ஆற வைக்கணும். ஆற வச்ச பின்னால திரும்பவும் ப்ராசஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சில்லி சிக்கன் மசாலா, பூண்டு பொடி இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். பட் பாத்தீங்கன்னா வெங்காய பொடி வந்து அது மாதிரி ஈஸியானது கிடையாது. ஏன்னா வெங்காயத்துல 3/4 நீர் சத்து தான் இருக்கும். சோ டோட்டல் நீர் சத்து ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் செய்ய முடியும். அதே போல அவுட்புட்டும் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். இது ட்ரை ஆன அப்புறம் கிடைக்கிற அவுட்புட். நல்லா ஆறுன பின்னால திரும்பவும் அதை நம்ம மைக்ரோவேவ் ஓவன்ல வைக்கணும். 2 மினிட்ஸ் அல்லது 1 மினிட் வச்சு பார்த்து நம்ம ஆஃப் ஆன் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வரணும். ஓவன்ல வச்சு ஒரு 4 மினிட்ஸ் வச்ச பின்னால இந்த மாதிரி ஆயிரும். நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சு இப்ப நம்ம இதை மிக்சி கப்ல டிரான்ஸ்பர் பண்ணி அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை ஒரு சுத்தி எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து திரும்பவும் ஒரு வாட்டி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு ட்ரை ஆனியன் பவுடர் கிடைச்சிருச்சு. பாத்தீங்கன்னா ஆனியனுடைய கலர் வந்து டார்க் கலரா இருந்ததுன்னா இதுவும் இப்படி டார்க் கலரா தான் இருக்கும். ஒயிட் கலரான ஆனியனா இருந்ததுன்னா கொஞ்சம் லைட் கலர்ல நமக்கு பவுடர் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா மசாலா பொடி வகைகளுக்கு நம்ம வந்து கொஞ்சமா சேர்த்து யூஸ் பண்ணோம்னா ஆனியனுடைய பிளேவர் அதுல கிடைக்கும். இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதி அளவுக்கு நம்ம வந்து ஓவன்ல வச்சு எடுத்து அதை வந்து நம்ம இப்படி பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் வதன்னு இருக்கும். திரும்ப அதை வந்து சட்டியில போட்டு லேசா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலராவே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இது பிளாக்கா இருந்தா கூட இந்த பவுடர் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து பிளாக் ஆகாத மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலரா கிடைக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உப்பு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ண கலர் வந்து லைட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் நம்ம வெங்காய பவுடர் செஞ்சு ஆட் பண்ணணும். பட் இது கசப்பாலாம் இல்ல, ஏன்னா இது வந்து கறியெல்லாம் போடல. இதோட நேச்சுரல் கலரே இதுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எங்க கிடைக்கும்னு எல்லாரும் கேக்குறாங்க. எல்லா ஊர்லயும் எல்லா கடையிலயும் கிடைக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடையில போய் கேளுங்க. அவங்கள்ட்ட இல்லைன்னா கூட ஒரு வாரத்துல உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க.